மீனாட்சி மேந்தன் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கும் நேர்களுக்கும் இனிய வணக்கம். இந்த நாள் இனி நாளாக அமையட்டும். நம்மளோட சேனல் நிறைய ஆன்மீக பதிவுகள் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய பதிவு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நடக்கக்கூடிய திருக்கூடல் விழாவை பத்தி தெரிஞ்சுக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அற்புத கீர்த்தி வேண்டின் ஆனந்த வாழ்க்கை வேண்டின் நற்பொருள் குவிதல் வேண்டின் நலமெல்லாம் பெருக வேண்டின் கற்பகமூர்த்தி தெய்வ களஞ்சியம் முன் சென்று பொற்பாதம் பணிந்து பாரில் பொய்யில்லை கண்ட உண்மை. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். பொதுவாகவே கணவன் மனைவிக்குள்ள சண்டையோ சச்சரோ வந்துட்டா கோச்சிட்டு அம்மா வீட்டுக்கு போற வழக்கம் இன்னைக்கும் இருக்குது இல்லையா? அந்த வழக்கம் சுவாமிக்கும் பார்வதி தேவிக்கும் இருந்தது. ஒரு முறை கைலாயத்துல சுவாமியும் பார்வதியும் பேசிட்டு இருக்கும்போது கங்காதேவியை பத்தி ஒரு பேச்சுவார்த்தை வருது. அப்போ சுவாமி சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாரு, நான் அக்னி சொரூபமான கடவுள், என்னை கங்கா என் தலையில அமர்ந்து என்னை சாந்தப்படுத்தி குளிர்ச்சிப்படுத்திட்டே இருக்கிறா தேவி. நீங்க என்ன செஞ்சீங்கன்னு சுவாமி கேட்டோன்னே பார்வதி தேவிக்கு பயங்கரமா கோவம் வந்துருது. என்னதான் இருந்தாலும் அவதானே உங்களுக்கு முக்கியம், நான் முக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி போச்சு பூலோகத்துக்கு வந்துடுறாங்க. அப்படி வரக்கூடிய பார்வதி தேவி திருவண்ணாமலை சுவாமி நோக்கி தவம் இருக்காங்க. அப்படி வரும்போது பாத்தீங்கன்னா சுவாமியே அவங்களுடைய தவத்துக்கு மனமிறங்கி அம்பாளை தேடி நீ இல்லாம என்னால ஒன்றும் செய்ய முடியாது தேவி, நீ என் கூடவா அப்படின்னு சொல்லி சுவாமி அழைக்கிறாரு. அந்த விழா தான் திருக்கூடல் விழா அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கும் திருவண்ணாமலை நடக்கக்கூடிய விழா. இந்த திருவிழா என்னைக்கு நடக்கும்னு கேட்டீங்கன்னா தைப்பொங்கலுக்கு ஒரு நாள் ஆகக்கூடிய மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு நடக்கும். இன்னைக்கும் காலைல 8 மணிக்கு அபித கொஜ அம்பாள் உண்ணாமலை அம்பாள் பாத்தீங்கன்னா அப்படியே கோவிலை விட்டு வெளியே மண்டபத்துல இருப்பாங்க. கோவிச்சுட்டு சுவாமி உள்ள வெளியே சுவாமி அம்பாளை கூப்பிடுவார். நீ வாமா, நீ இல்லாம என்னால செயல்பட முடியல, என்னோட சக்தியே நீதாமா, நான் விளையாட்டுக்கு தான் பேசினேன் அப்படின்னு சொல்லி சுவாமி அம்பாளை கூப்பிடுவாங்க. அப்படி சுவாமி அம்பாளை கூப்பிடும்போது சுவாமி மண்டபத்தில் இருப்பாரு. அம்பாள் சுவாமியை 3 முறை வளம் சுவாமி கூட திரும்ப போயிடுவாங்க. இதுதான் திருக்குடல் விழா. இந்த திருக்குடல் விழாவோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, என்னதான் கணவன் மனைவிக்குள்ள சண்டை இருந்தாலும், என்னதான் குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும், கணவன் மனைவியும் சேர்ந்து இருந்து அந்த குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகளை சரி பண்ணி அந்த குடும்பத்தை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்றது அந்த விழாவோட சாராம்சம். இதை யாரெல்லாம் பார்க்கலாம்னு எல்லாருமே பார்க்கலாம். மாட்டுப்பொங்கல் அன்னைக்கு அதிகாலை கோயிலுக்கு போயிட்டு 8 மணிக்கு தான் சுவாமி வெளியில வருவார். இந்த நிகழ்வின் போது அங்க இருக்கும்போது இந்த நிகழ்வை நீங்க பார்க்கறதுக்கே பெரிய புண்ணியம் பண்ணிருக்கணும். ஏன்னா சாதாரணமா கணவன் மணிக்குள்ள சண்டை வரதே பெரிய விஷயம். நம்மளுடைய தாய் தகப்பன்னு சொல்லக்கூடிய சுவாமிக்கும் அம்பாளுக்கும் வரக்கூடிய அந்த பிரச்சனை, அந்த சண்டை, அந்த ஊடல் இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க 2 பேர் திரும்ப சேர்ந்து கோயிலுக்குள்ள போறதை பார்க்கும்போது தம்பதிகளோட ஒற்றுமை பலப்படும். அது போக நம்ம கேட்ட வரமெல்லாம் கிடைக்கும், நம்ம வாழ்க்கை இன்னும் சிறப்பா இருக்கும். அதான் அந்த திருக்கூடல் விழாவோட மிகப்பெரிய சிறப்பு அம்சம். இந்த திருக்கூடல் விழா இந்த வருஷம் எப்ப வருதுன்னு கேட்டீங்கன்னா, பொங்கல் நமக்கு ஜனவரி 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வருது. மறுநாள் ஜனவரி 15 புதன்கிழமை இந்த திருக்கூடல் விழா நடக்கும். இந்த திருக்கூடல் விழா திருவண்ணாமலை நடக்குது. எல்லாரும் போய் எல்லாரும் நினைச்ச இடத்துல இருந்து சுவாமியை தரிசனம் பண்ணி நம்ம வாழ்க்கையில எல்லா வளங்களும் கிடைக்க பெறுவோமாக. இந்த யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் வரும். நம்மளுடைய ஸ்ரீ மீனாட்சி மேந்தன் யூடியூப் சேனல் மற்றும் முகநூல் பக்கங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்றவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்றவங்களுக்கும் ஒரு கிவ் அவே கிஃப்ட் கொடுத்துட்டு இருக்கோம். நீங்க இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணி உங்களுடைய டீடைல்ஸ் எனக்கு டிஎம் பண்ணுங்க. நீங்க உள்ளூர் வெளியூர் எந்த ஊராக இருந்தாலும் உங்களுக்கான கிஃப்ட் சேரும். எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். வான்மிகில் வளாது பெய்க மலிவளம் சிறக்கமன் நன் கோன்முறை அரசு செய்ய குறைவிலாதீர்கள் வாழ்க. நான்மறை அரங்கள் உங்க நட்சபம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வனது விளங்க உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்.